விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை, நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. இப்போ ஓகேவா ஃபீல் பண்றியா? ஓகே தான், ஆனால் ரொம்ப தலைவலிச்சிச்சு. அது ஒன்றும் இல்லை. இப்போ நீ அதிகமாக மெடிசன்ஸு அப்புறம் டேப்லெட் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கல. ஸோ ஃபுட் ஐட்டம் இல்லாமல் அதனால உனக்கு அடிக்கடி தலைவலி வருது. வேற ஒன்றும் இல்லை, சரியாயிடும். எப்படி இருக்கீங்க உதயா? இப்போ பெட்டரா? ஏன் மறைச்சு வச்சு வைத்தியம் பார்க்குற உங்களுக்கு தெரியாதா நான் எப்படி இருக்கேன்னு? நீ பாருங்க உதயா, உங்களை மறைச்சு வச்சு வைத்தியம் பார்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு வரல. ஐ மீன் வந்ததும் இல்லை. உங்க புள்ளைய காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன மறைச்சு வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஏன்னா உங்க புள்ள தானே என்ன அடிச்சான். சோ இன்னைக்கு நான் இல்லாம போயிருந்தா கூட உங்க புள்ள மேல பழி விழுந்திருந்தா நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க, கரெக்டா? இங்க பாருப்பா உதயா, நான் என் பிள்ளைய நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை நான் வெளியே அனுப்பிட்டேன். நீ இதை நம்பவே நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என் பிள்ளைய நீ ஹாஸ்பிட்டலுக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். என்ன, எனக்கு பிள்ளையா இருந்த போது அவன் நிதானமா இருந்தான், கோவப்படாம ஒரு மாதிரி அமைதியா இருந்தான். ஆனா அவனோட நிதானத்தை ஒரு இடத்துல இழந்துட்டான் அப்படின்னு எனக்கு தெரிய வரும்போது அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த நிதானத்தினால ஒரு உயிர் போறதுக்கு கூட அவன் யோசிக்காம அந்த அளவுக்கு அவன் நிதானத்தை அந்த இடத்துல இழந்திருக்கான். அதுக்காக அவனுக்கு இன்னைக்கு நான் பனிஷ் பண்ணிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நம்ப முடியலையே. நீ யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கோ. உனக்கு தெரியாத டீட்டெயில்ஸா இல்ல உனக்கு தெரியாத இன்ஃபுளுசரா சொல்லு. சோ அப்படி நீ விசாரிச்சுக்கோ. என்ன, என் புள்ள இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரது கிடையாது. உனக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் இங்க தான் இருக்கான். இங்க இருந்து உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். பார்த்ததுக்கு என் மருமகளும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கா. என்ன, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல நீ விசாரிக்கணும்னா தாராளமா விசாரிச்சுக்கோ. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு? சோ அதனால இனிமே என் புள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரமாட்டான். சோ இனிமே நீ அதை பத்தி தான் கவலைப்பட தேவையில்ல. அவன் பண்ண தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவனுக்கு நான் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். என்னதான் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை அவன் எதிர்த்து நின்றுருக்கணுமே தவிர உன்னை அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஒருவேளை அவன் தலையில அடிச்ச போது இப்போ உன் உயிர் போயிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகியிருந்திருக்கும்? யாருக்கு பதில் சொல்ல முடியும்? இதோ உன்னைவே நம்பி உட்காந்துருக்காளே உன் பொண்டாட்டி பாரதி, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யாருக்கு என்னதான் பதில் சொல்ல முடியும் சொல்லு. சோ அந்த குற்ற உணர்ச்சியோடையே அவனோட வாழ்க்கைய அவன் நகர்த்தி இருந்திருப்பான்ல. சோ அப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியோட என் புள்ள இருக்கக்கூடாதுன்னு தான் அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையிலே அவனுக்கு இப்படிப்பட்ட கோபம் வரவே கூடாது. சோ இதுல நீ நினைக்கலாம் அப்ப நீ செல்ஃபிஷா தானே இருந்திருக்கு அப்படின்னு. ஒத்துக்கிறேன், நான் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா நீ பண்ண தப்புல இருந்து அவனை காப்பாத்தணும்னு, ஐ மீன் ஒன்னா அடிச்சதுக்கோ இல்ல அவன் உன்கிட்ட பண்ண இந்த பிரச்சனைக்கோ அவனை காப்பாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணல. ஏன்னா அது தப்பு, நியாயமா பேசணும்ல. அவன் தப்பு பண்ணிட்டான், ஆனா அந்த தப்புல இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக நான் எதுவும் பண்ணல. புரியுதா? இதுக்கப்புறம் அவன் இதே மாதிரி எதையும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இதுலதான் இதை நான் பண்றேன். அவனுக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கேன். ஆமா, இதுக்கப்புறம் நியாயமா இருந்துதானே ஆகணும். என்ன உங்க புள்ள ஹாஸ்பிட்டல்ல என் பேர்ல எழுதி தரேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அது வச்சு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் சத்தியனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. ஆனா உங்க புள்ள எனக்கு ஹாஸ்பிட்டல்ல எழுதி தரேன்னு சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்க புள்ள உங்ககிட்ட சொன்னாரா? சத்தியன் ஏதோ சொல்லியிருக்கான் போல. ஆனா இந்த இடத்துக்கிட்ட நம்ம தெரியுங்கிற மாதிரியே காமிப்போம். தெரியும் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல உங்க புள்ள என் பேர்ல எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஆனா இப்போ நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. ஆமாப்பா, சம்பந்தமே இல்லதான். ஆனா டிசிஷன் மேக்கிங் அவன் தானே. சோ எல்லா உரிமையும் எடுக்கிறதுக்கு அவனுக்கு நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன். சோ அப்படி டிசிஷன் எடுக்கும் போது உன்னை அடிச்சதுக்கான பிராய்ச்சித்தமா கூட இதை நீ எடுத்துக்கோ. ஓ, ஒரு தப்பு பண்ணா இவ்வளவு பெரிய பிராய்ச்சித்தமா பண்ணுவீங்க உங்க குடும்பத்துல? ஹாஸ்பிட்டலே உசுரே உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தவன் என்ன எதுக்குவன் இன்னைக்கு ஸ்மூத்தா ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அது உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படணும், நீங்களும் தெரியும்ன்றீங்க. ஒண்ணுமே புரியல. ஆமாப்பா, இதையும் தாண்டி பண்ணலாம். பிராய்ச்சித்தமா இந்த ஹாஸ்பிட்டல கொடுக்க போறவங்க நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு மேலேயும் செய்யலாம். ஓ, அப்ப நான் உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு இந்த இடத்துல சொல்ல வரீங்களா? ஆமாப்பா, இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆக போறேன். ஆக்சுவலா உங்க குடும்பத்தை அழிக்க வந்தவன் நானு. எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க நீங்க? புரியல, சுத்தமா புரியல. நீ என்ன வேணாலும் பேசுப்பா, ஆனா நீ இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஏன் இம்பார்ட்டன்ட், எதுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காத. என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா நீ இம்பார்ட்டன்ட் தான். அப்போ உங்களுக்கு முழு மனசோட சம்மதமா உங்க பையன் என் பேர்ல ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்கறதுக்கு? முழு மனசோட இந்த ஹாஸ்பிட்டல் யார்கிட்ட போய் இருக்கணும்னு இருக்கோ, சோ அப்படிப்பட்ட அந்த மைண்ட் செட்ல நான் எழுதி கொடுக்குறேன். யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட இது சேருதுன்னு நான் நினைக்கும் போது எனக்கு அது சந்தோஷம் தான். சோ நான் சந்தோஷமா எழுதி தரேன்.
இல்ல எனக்கு புரியல. என்கிட்ட இருக்கணும்னு ஏன் நீங்க ஆசைப்படுறீங்க? இத்தனை வருஷமா உங்க புள்ள தானே நடத்திட்டு இருந்தான். இப்போ திடீர்னு நான் வந்து கேட்கறேன் அப்படின்னா குடும்பத்தோட எனக்கு எழுதி தரேன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியலங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாப்பா. எனக்கு ஒரு புள்ள இருந்தான் சத்யனுக்கு முன்னாடி. அவன் இப்போ இல்லாமலே போயிட்டான். ஏன்னா அவன் பிறந்ததுமே இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எங்ககிட்ட சொன்னாங்க. கடவுள் அவனை எடுத்துக்கிட்டாருன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. ஒருவேளை என் புள்ள எனக்கு இருந்திருந்தா, அதாவது சத்யனுக்கு முன்னாடி, அவன் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முழு பொறுப்பையும் எடுத்திருந்திருப்பான். அவன் தான் இந்த ஹாஸ்பிட்டலை நடத்திட்டு இருந்திருப்பான். ஸோ என் புள்ள உயிரோட இருந்திருந்தா நான் அவங்ககிட்ட தானே ஹாஸ்பிட்டல் கொடுத்துருந்துருப்பேன். சத்யன் கிட்ட கொடுத்துருந்துருக்க மாட்டேன்ல. ஸோ அதனால நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு நீ வச்சுக்கோ. இல்ல எனக்கு புரியல. உங்க பிள்ளைக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்க பிள்ளை இறந்து போயிட்டான்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி? அப்போ நீங்க என்ன புள்ளையா நினைச்சு உங்க ஹாஸ்பிட்டல் எனக்கு தரேன்னு சொல்றீங்களா? பாருப்பா, நான் புள்ளன்னு சொல்றேன் சொல்லல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ வந்து என் பையன் பண்ண தப்புக்கு பிராய்ச்சி தட்டிடுறேன், அவ்வளவுதான். இந்த ஹாஸ்பிட்டலால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வேணாம்னு நினைக்கிறேன். நீயே வச்சுக்கோப்பா ஹாஸ்பிட்டலை. எந்த பிரச்சனையும் வேணாம். என் பையனும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஸோ உங்ககிட்ட இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல். இல்லைங்க எனக்கு புரியல. நீங்க முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ என்னை உங்க பிள்ளையா நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் உங்களை தானே கேட்கிறேன். உங்களுக்கு நான் கேட்கறது புரியலையா? சொல்லுங்க. அப்போ உங்க பிள்ளையா என்னை நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் உங்களை தான். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே, கனவென நம்பி எழுவேனே நீ கண்முன் தோன்ற வேண்டுமே, கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே, ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. சபா, ஒண்ணுமே எனக்கு புரியல. மண்டை வலிக்குது. என்ன ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல எழுதி வாங்கிட்ட போல? இன்னும் வாங்கலடி. இதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஏண்டா இவ்வளோ தூரம் ரெண்டு பேருமே தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை வாங்கியே தரணும்னு நிக்கிற, அப்படித்தானே? இங்க பாரு, எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல நம்பிக்கைலாம் இல்ல. சும்மா ப்ளே பண்ண பாக்குறாங்க. சோ அதனால கண்டிப்பா இதை நான் பெருசா நம்ப போறது இல்ல, நம்பவும் மாட்டேன். இப்ப சொன்ன வாயி நாளைக்கு எழுதி வைக்க வருதான்னு பாப்போம் என்ன. சோ வாய்ப்பேச்சோட போக கூடாதுல்ல. எழுதி வைக்கிற அன்னைக்கு பாப்போம். எழுதி வைக்க மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஆமா. இங்க பாரு, அவங்க எழுதி வைப்பாங்க. சரி ஓகே, எழுதி வைக்கட்டும். அவங்க எழுதி வச்ச உடனேயும் என் பொண்டாட்டி பேர்ல நான் மாத்திருவேனே. அதுக்கப்புறம் எஸ்ஏ ஹாஸ்பிட்டல் கிடையாது, உதய பாரதி ஹாஸ்பிட்டல். இங்க பாரு, பாவப்பட்டு வர சொத்தெல்லாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் நீயே வச்சுட்டு அனுப்புவை, புரியுதா? ஸோ தேவையில்லாம இதுல என்ன எழுதிட்டு இருக்காது என்ன. ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டியா வாழ்றதே நான் அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வேற சொத்தோட வேற வாழணுமாம்ல. அதுவும் அடுத்தவன் சொத்துல இருந்து தான் சம்பாதிச்சு பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு ஒரு இது இல்ல, அடுத்தவங்ககிட்டே வாங்கி பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வேணாம். சரி ஓகே, அது அடுத்தவங்க சொத்து. சரி அப்ப என் சொத்துல இருந்து வாழ்ந்தா உனக்கு பரவாயில்லையா? ஆமா, எந்த ஒரு பொண்டாட்டியுமே புருஷனோட உண்மையான சொத்துல தான் வாழணும்னு நினைப்பா. நீதான் பொண்டாட்டி கௌரவமா வச்சுக்கணும்னு நினைக்கிற, பொண்டாட்டி பேர்ல சொத்து இருக்கணும்னு நினைக்கிற. சரிடி புரியுது. சரி என்ன வேணும் சொல்லு. அதான் NU சோனி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கல, அந்த ஆஃபீஸை என் பேர்ல எழுதி வை. ஏய், நான் எழுதி வைக்க மாட்டேன்னு நினைக்கிற நீ. இங்க பாரு உதயா, நான் இப்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நான் இவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முதல்ல போய் சொல்லு. இதே நேரடி முன்னாடியும் சொன்னேன். அதை போய் கேட்க போய் தானே நீ தொலைஞ்சே போன. இங்க பாரு உதயா, இப்பேன்னு இல்லை, நான் எப்போதுமே அதை தான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீ போய் உங்க அப்பா கிட்ட நான் தான் உன் பொண்டாட்டின்னு போய் சொல்லு என்ன. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துடாத என்ன. இந்த தடவை நீ வீட்ல உட்காந்துடவே கூடாது. என்ன தேடி வா, நீ என்கிட்ட வா. உங்க அப்பா கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே நீ என்ன தேடி வரணும், என்கிட்ட நீ வந்துடணும். ஏன் அப்படி? என்ன நீ என் கூட இருக்கணும் இந்த வாட்டி என்ன. ஒரு டைம் நீ போய் சொல்ல போன, என் கால் போயிடுச்சு. இந்த டைம் கண்டிப்பா என் உயிர் தான் போகும். என் உயிர் போகும்போது நீ என் கூட இருக்கணும்ல, அதனாலதான் சொல்றேன். பைத்தியமாடி நீ? பைத்தியமா? பைத்தியக்காரத்தனமா பேசாத என்ன. நீ பாரு, நான் பைத்தியக்காரத்தனமெல்லாம் பேசல. நான் சொன்னதை நீ வேணா செஞ்சு பாரு, அப்புறம் வந்து என்கிட்ட பேசு. முதல்ல நீ போய் இவதான் என் பொண்டாட்டின்னு ஃபர்ஸ்ட் சொல்லு என்ன.
முதல்ல உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நீ அப்பா ஆகிட்ட அப்படின்ற அந்த விஷயத்த மட்டும் தானே சொன்னேன். ஹ, ஆனா நான் யாருன்னு சொல்லல. போய் சொல்லு, இந்த தடவை நான் யாரு, என் பேரு என்ன எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் என்கிட்ட வா. இங்க பாரு, நீ அதை சொல்லிட்டு வந்துட்டு என் பக்கத்துல நீ வந்து இருக்கணும். ஒருவேளை நீ சொல்லிட்டு என் பக்கத்துல இருக்கிறது தெரியாம கூட ஓரமா நின்று வேடிக்கை கூட பாரு. உனக்கு அப்பவாது உண்மை புரியுதான்னு பாப்போம். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவர் என்னன்னா புரியாத புதிர் மாதிரியே பேசிட்டு போறாரு, நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? சத்தியமா ஒண்ணுமே புரியலடி எனக்கு. உனக்கு புரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதுக்கான காலகட்டமும் வந்துருச்சு. கடவுள் ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டார், என்ன கண்டிப்பா புரிய வச்சிருவார். யார் உனக்கு புரிய வைக்கலனாலும் உன் பொண்டாட்டின்னா உனக்கு புரிய வச்சிருவேன். புரியுதா? அப்பா பாசங்கிறது ஒருத்தவங்க கண்ணை பார்த்த உடனேயும் உணர்வு பூர்வமா உணரணும். அவங்க நமக்கு அப்பாவா இருப்பாங்களா, அம்மாவா இருப்பாங்களா, இல்ல நம்ம சொந்தமா இருப்பாங்களா அப்படிங்கறத அவங்க பாக்குற கண் பார்வையிலேயே நம்ம உணரணும். ஏன்னா மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் நம்மளை விட்டு தூரமா இருந்தா கூட அது பக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். உண்மைதான். ஸோ நீ யோசிச்சு பாரு. இப்போ வந்துட்டு போனார்ல ஒரு பெரிய மனுஷன், அவரு உன்னை பார்த்த பார்வைக்கும் உன்னை வளர்த்தவரு உன்னை பார்த்த பார்வைக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாரு. ஒரு வயசானவங்க ஒரு பொறுப்பானவனா இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு பிள்ளைய பொறுப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு போனாரே பெரிய மனுஷன், அவர் அப்படிதான் பண்ணாரு. அவரை ஒரு பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் பண்ண தப்புக்கு. உண்மைதான். இப்போ வரைக்கும் சத்யன் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கிடையாது, அவர் இங்கே தான் இருக்காரு. அவர் யாருக்காக அந்த தண்டனை அவருக்கு கொடுத்தாரு? அந்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இங்க இருக்காரு. இதெல்லாம் யாருக்காக? உனக்காகவும் நியாயத்துக்காகவும் தான் அந்த தண்டனையை அவருக்கு அவர் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கிறவரு எல்லாருக்குமே அப்பாவா இருக்கிற தகுதியோட தான் அவர் இருக்காரு. உன்னை பெற்றவரு உனக்கே உண்மையா இல்ல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. பாரதி வேணாடி, எனக்கு கோவம் வந்து பத்தி அடிச்சேன். இங்க பாரு, நீ என்ன அடிச்சாலும் சரி, எனக்கு ஒன்னாலும் சரி, என்ன இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு டைம் தேவைப்படும். கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீயே வருவேன் என்கிட்ட. இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போட்டு என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. இதுதான் உண்மை. உன்னால முடிஞ்சதை பாரு. நான் வரேன். பாரதி சொன்ன மாதிரி இவர் நம்மளை பார்த்த பார்வையில ஒரு வழி இருந்துச்சு. ஆனா நம்ம அப்பா நம்மளை பார்த்த பார்வையில ஏதோ நமக்கு சொல்லித்தராரு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இது வரைக்கும் அப்பா நம்ம கிட்ட ஏன் ரொம்ப பாசமா நடந்துக்கல, ரொம்ப அட்டாச்மெண்டா அவர் ஏன் இல்லை? ஆனா இவர் இப்பதான் முதல் தடவை நான் பாக்குறேன் மீன்ஸ் என் பக்கத்துல நெருங்கி வந்து பேசுனது இப்போதான். ஆனா இவர்கிட்ட ஏகப்பட்ட ஏக்கம் என் மேல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நம்ம அப்பா ஏன் நம்ம கிட்ட லைஃபை பத்தி பேசல? உதயம் உனக்கு ஃபேமிலி செட் ஆகாது, உனக்கு ஃபேமிலி செட் ஆகாதுன்னு மட்டும்தானே சொன்னாரு. நீயும் வயசு பையன் தானப்பா, குடும்பம் புள்ளன்னு சந்தோஷமா இருக்கணும்ல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல கேட்டு வந்துட்ட. என்ன பொறுத்தளவுல அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா நிறைய பேர் பயனடையணும், அவ்வளவுதான். நம்மளை நம்பி வர பேஷன்ஸை நல்லபடியா சிரிச்ச முகத்தோட அனுப்பி வைக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலை தொடங்கணுமே தவிர மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது எங்களுக்கு. ஸோ அதை நீ எடுத்து பண்ணு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. யாருக்குமே இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் இல்லாம போறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா மக்கள் பயனடையணும், அவ்வளவுதான். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு நீ போட்டின்னு வந்துட்ட, இப்போ என் பையனும் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு உங்ககிட்ட போட்டி போடுறான். ஸோ இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு நீ அவன் அடிச்சுக்கிட்டு அவன் ஒன்னு அடிச்சுக்கிட்டு இப்படி இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போறதுக்கு பேசாம அது நல்ல முறையில நடந்துட்டு போகட்டுமே. அதனால நீ நடத்திட்டு போப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பவும் சொல்ற அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது, அது நல்லபடியா நடந்தா போதும். இங்க பாருதியா, அந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு வேணும், புரியுதா? அப்பா அது ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனால அது அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் இல்லப்பா. இது வரைக்கும் நீங்க நிறைய பிசினஸ் மேன்ஸ்க்கு அடிச்சு போடுங்க சொன்னீங்க, அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். பட் ஹாஸ்பிட்டல் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்ல, அதான் திங்க் பண்றேன். அங்க நிறைய பேஷண்ட்லாம் இருக்காங்களப்பா. இங்க பாருதியா, எவ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், அவ்வளவுதான். பாரபட்சம் பார்க்காம உயிர் போறதை நினைச்சு நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு தேவை அந்த ஹாஸ்பிட்டல். இல்லப்பா, இது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம்னா பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான பேஷண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சோ அதான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருதியா, எவ்வளவு பெரிய பாவம் பிடிச்சாலும் பரவாயில்ல, எந்த பாவமும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா எல்லாரும் பயனடையணும், அதைத்தான் நான் விரும்புறேன். சோ அதை நீ பண்ணுப்பா. இது வரைக்கும் நீ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க, அந்த தப்புக்கெல்லாம் இதை நீ நடத்தினா அது உனக்கு பெரிய பிராய்ச்சித்தமா இருக்கும்ல, அப்படியே இருந்துட்டு போகட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள? இன்னும் உன்னால அவனை கண்டுபிடிக்க முடியல, அவன் எங்க இருக்கான்னு தெரியல உனக்கு. நீ எல்லாம் ஒரு புள்ளைய வளர்த்த ஆளாக்கி இருக்க, என்ன அவன் எங்க போறான் என்ன பண்றான் இந்த மாதிரி எதையுமே தெரிஞ்சுக்கல. நீ உன்னால அவனை கண்காணிக்க முடியல, நீ எல்லாம் ஒரு அப்பன்.
உன்னெல்லாம் நம்பி அவனை உன்கிட்ட கொடுத்ததுக்கு இன்னைக்கு அவனை கொண்டு போட்டிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு கையில அவன் முழுசா கிடைச்சிருவானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, பயமா இருக்கணும்ல. ஏன் எனக்கு ஒரு டவுட், ஏன் இந்த வில்லனுங்களா மீட்டிங் போட்டு எப்ப பார்த்தாலும் பார்லயும் மீட்டிங் போட்டு தொலைறீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு உள்ள வர்றதுக்கு. நானும் குடிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன பாருக்கு வர வச்சு குடிக்க வைக்கிறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றது? சரி ஓகே, பார் வரைக்கும் வந்துட்டு குடிக்காம போனா அந்த பாட்டிலுக்கே மரியாதை இல்லாம போயிடும். அதனால ஒரு பெக்க போடுவோம். கொடுங்க. டேய், டேய். தோட்டத்துக்கு தான் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, உங்களை பாத்துக்கிறேன். அதுவே தோட்டத்துக்கு சம்பந்தம். என்ன ஐஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பெரியப்பா அப்படி பாக்குறீங்க? ஓ, நான் குடிச்சிட்டேனே, உங்க சரக்கு கம்மியாயிருச்சு ஒரே ஃபீலிங்கா இருக்கா? கவலைப்படாதீங்க, ஜிபே பண்ணிடுவேன்னு. ஃபேமிலி வேற, காசு போன வேற இல்ல பெரியப்பா, அதனால. டேய், ஏன்டா குடிச்ச? இப்ப நீ எதுக்கு குடிக்கிற? இல்ல பெரியப்பா, நீங்க பெரியப்பா இல்ல, இப்ப மரியாதை இல்லாம உங்களை நான் பேச போறேன்ல. நிதானத்தோட இருந்தா எப்படி பெரியப்பா மரியாதை இல்லாம பேசுறது? அதான் ஒரு பெக் அடிச்சேன். குடிச்சிட்டு போதையில பேசுறேன், நாளைக்கு ஒரு சொல்லு வந்துரும்ல, அதனால பெரியப்பா குடிச்சேன். நிதானமா இருக்கும்போது சத்தியம் உங்க பெரியப்பாவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற பேரை நான் வாங்க விரும்பல பெரியப்பா. அதனால மன்னிச்சிருங்க பெரியப்பா. ஒரு பிள்ளையா இருந்து என்னால உங்களை திட்ட முடியாது பெரியப்பா. உங்களோட பாசம் நேசம் என் கண்ணு முன்னாடி வந்து அப்படி தடுத்துக்கிட்டு இருக்கு பெரியப்பா. அதனால என்னால அப்படி திட்ட முடியாதுல. சரி பெரியப்பா, எனக்கு ஏறிடுச்சு. ஆரம்பிக்கலாமா? டேய் வேணாம் பெரியப்பா, நானும் வேணாம் தான் பெரியப்பா சொல்றேன். ஆனா நீங்க நிப்பாட்டி தொலைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் பெரியப்பா. டேய் வேணாண்டா. யோ, நான் என்ன உன்னை கண்டுபிடிக்கல. பாருக்கு குடிக்க வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா? நீயும் உள்ளவாயா? நீதான் இங்க மெயின் சைட்ல இருக்க, நீதான் இங்க மெயின் பிக்சர். என்ன ஏய், நான் வந்து பாருக்கு வந்த தெரிஞ்சு. யோ இங்க பாரு, உன் புள்ள அங்க மாசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு செம்மையா பண்றான். அவனோட அப்பனா இருந்துகிட்டு நீ லூசு தரமா பேசிட்டு இருக்காது என்ன? அவனுக்கு ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் குடியா? அப்படின்னா நீ அப்பா இல்லன்னா நீ டூப்ளிகேட் அப்பாயா? அவன் எதிர்த்து நின்றா ஆமாண்டான்னு சொல்லுவான். ஆனா நீ என்னன்னா நான் பாருக்கு வந்துவேன் இங்க சப்ளையர்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் என்னை பத்தி நம்புற மாதிரி தெரியுது. நம்பருக்கு என்னை பத்தி கேனப்பை மாதிரி தெரியுதா? சொல்லு. யோ நீ உதய அப்பன் தானே? உதயப்பா உதயப்பா யார் 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 உதயப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இல்ல உதயப்பா, உதயப்பா நான் இல்ல. யோ நீ உதயப்பா இல்லதாயா? ஆனா இருந்தாலும் இப்ப நீ தானே உதயப்பா. பாருடா, இங்க பாரியா, நானும் அதுதான் சொல்றேன்னா. நீ உதயப்பா கிடையாது, அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ உதயப்பா. நான் போதையில தான் இருக்கேன். ஆனா ஐம் ஸ்டடி ஓகே. ஆனா இப்ப நீ உதயப்பா. இப்ப நீ உதயப்பா. அதே மாதிரி அந்த ஆளு அப்பா கிடையாது, ஆனா அந்த ஆளு எனக்கு பெரியப்பா. தெரியுமா? சரி, எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டே பேசுறது? உட்காருவோம். கொஞ்சம் உங்க பேக்க தள்ளி வைக்கிறீங்களா? மரியாதைலாம் வேணாம், உட்காருங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும். என்ன உட்காருங்க உட்காருங்க, நம்ம பேச வேண்டியது இருக்கு. பாருடா, இப்போ உன்னை நான் போட்டனா கூட நீ உரு தெரியாம போயிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்படி 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 நான் உரு தெரியாம போயிருவேன் அப்படித்தானே சொல்ல வர்றீங்க மிஸ்டர் உதயா ஃபாதர்? டேய் வேணாம், நீ உன் லிமிட் மாதிரி பேசிட்டு இருக்கடா. யோ நீ பார்டர் விட்டு பார்டரை தாண்டி புள்ளைய தூக்கிட்டு போனதே ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நானு, புரியுதா? அப்படி இருக்கும்போது நீ என்னமோ ஒரிஜினல் ஃபாதர் மாதிரியே வித்த கட்டுற பத்தியா? அதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. அங்க நிக்கிற நீ என்ன? என் பெரியப்பா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நடிக்க சொன்னானா இல்ல 5 பைசா கொடுத்து நடிக்க சொன்னாங்களா எனக்கு தெரியாது. ஆனா நீ 5 கோடி ரூபாய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? என்ன இந்த அளவுக்கு நீ அப்பாவா நடந்துக்கிறயா? ஆமா, அவன் என் புள்ளதான், என் புள்ளதான், என் புள்ளதான். ஐயோ பயந்துட்டேன் பயந்துட்டேன் பயந்துட்டேன். உன் புள்ளதான் உன் புள்ளதான், அதுல எந்த தப்புமே கிடையாது. உன் புள்ளதான். ஆனா அது யாரு பத்த புள்ள? அவனுக்கு அது தெரியும். பாத்துக்கையா, உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டாப்ல. தோஸ்து திகிரி தோஸ்து திகிரி தோஸ்து. உங்க 2 பேத்துக்கு செம்மையா பர்ஃபெக்ட் ஆகுது.
சொல்லிட்டாப்ல பத்தியா, நான் சொல்லும் போது நீ நம்பல. அதாவது ஒருத்த வந்து சாக்கடையா இருப்பான், ஆனா அந்த சாக்கடைக்குள்ளயும் நல்ல ரத்தம் ஓடிட்டு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா உள்ள ஓடிட்டு இருக்க நல்ல ரத்தத்தை வெளியே தெரிய வைக்காம இருக்கிறதுக்கு வெளிய பட்டிட்டிங்கர் பார்த்து சாக்கடை ரத்தத்தை ஓட வச்சிருப்பாங்க. ஐயோ தம்பி நீ சாக்கடைதாப்பா அப்படின்னா நீ அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நீ என்னடா அவனை பிரெயின் வாஷ் பண்ணியோ அவனை இப்போ அந்த அளவுக்கு நான் தெரிய வச்சுட்டேனே, தெரியுமா உனக்கு? டேய் பெரியப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்க தப்பு பெரியப்பா. நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனா என் அண்ணன் உயிரோட இருக்காதா இல்லையான்னு. நீங்க பேசாம இதுல கண்டுக்காம இருந்தா கூட நாங்க அடிச்சுட்டு செத்து இருந்திருப்போம். தேவையில்லாம நீங்க வந்து எங்க கிட்ட நான் மாஸ் பண்றேன், நான் தான் பெரிய வில்லன்னு காட்டுறேன்னு ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்ணீங்கல்ல பெரியப்பூ. அவன் தான் என் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டீங்க பெரியப்பா. டேய் வேணாண்டா. ஐயோ பெரியப்பா நானும் வேணாம் வேணாம் தான் சொல்றேன் பெரியப்பா. ஆனா அவன் என் அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை திருத்து மனசு சொல்லுது பெரியப்பா. ஏன்னா மானங்கிட்ட மனசு பாத்தீங்களா அதனால. டேய் யோ எனக்கும் உன்னை பழி வாங்கி போர் அடிக்குதியா? நான் கொஞ்சம் பாவம் வேற பாத்துக்கிறேன் பெரியப்பான்ற கேட்டகரியில வச்சு. அதனால இனிமே நான் உன்னை பழி வாங்குற அந்த மைண்ட் செட்ல இல்ல. என் அண்ணன் உதயா இனி உன்ன பழி வாங்குவான். டே அப்போ நீங்க தான் அவனை கூட்டிட்டு போய் வச்சிருக்கீங்க, அதாவது கடத்தி கூட்டிட்டு போய் வச்சிருக்கீங்க அப்படித்தானே? ஐயோ திருத்தையா, எங்க வீட்டு பிள்ளைய கூட்டு போய் வச்சிருக்கோம், என்ன பத்திரமா வச்சிருக்கோம். கடத்தில நாங்க ஒண்ணு கூட்டு போல, அது எங்க வீட்டு புள்ள. அப்போ அவன் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான். ஆமா எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அப்ப அவன் எங்கடா இருக்கான்? டூப்ளிகேட் ஃபாதர் உன்கிட்ட மட்டும் சொல்றேன், நீ மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள. ஓகே நீ எங்க பெரியப்பாட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா? சொன்னா தெரிஞ்சிடும், அதனால நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோ. உண்மைதான், அவனை நான் கடத்தி கூட்டி போய் வச்சேன், ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணுது? ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கான். ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கானா? யார் கூட கொண்டாடிட்டு இருக்கான்? நானும் அவன் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆளு பாரு. உதயாவுக்கு ஒரு பொண்ணு பொண்டாட்டியா இருந்துச்சு தெரியுமா? தெரியும் உங்களுக்கு. என்ன பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சுன்னு நீங்க வந்து அந்த பொண்ணை காலி பண்ணணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த பொண்ணு இந்தியன் கல்ச்சரை மதிச்சு புருஷன் தான் முக்கியம்னு வந்துருச்சு. சரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற இந்த தமிழ்நாட்டுல சரி பாவம் பார்த்து அழுகுதுன்னு கூட கூட்டிட்டு போன பாவத்துக்கு அந்த பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? உங்களை தாத்தாவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? என்னது தாத்தாவா? அதாயா வாரிச உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? டேய் என்ன வளர்ற பெரியப்பா, நீங்களும் கூட தாத்தா தான் ஆக போறீங்க தெரியுமா? ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் அண்ணன் எப்படி நம்மளோட ஒரிஜினல் அண்ணன் டூப்ளிகேட் ஃபாதர் கிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்க மாட்ட வச்சுட்டீங்க, அதான் ட்ரூத். ஆனா இங்க உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒரிஜினல் அண்ணன் மூலியமா ஒரிஜினலா ஒரு வாரிசு வரப்போகுது தெரியுமா? டேய் என்ன சொல்ற? அப்ப கன்சீவா இருக்காளா? நான் பெரியப்பா கன்சீவா இருந்தா உங்ககிட்ட லட்டு வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன் பெரியப்பா. செலிப்ரேட் நீங்க சரக்கு வாங்குறது உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன் பெரியப்பா. நல்ல ஒரு அழகான ஒரு பிராண்ட்ல வாங்கி கொடுக்க மாட்டேன் பெரியப்பா. அதுதான் இல்ல அழகாப்புல பெருசா பண்றோன்னு தரது பண்ற பெரியப்பா. டேய் என்னடா வளரிட்டு இருக்க? இப்ப எதுக்கு வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க? சோ அத மறந்துட்டு பாத்தீங்களா? இதுக்குதான் நான் குடிக்கிறதே கிடையாது. குடிச்சா என்ன பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது பெரியப்பா. அதாவது பெரியப்பா இப்ப உதய அண்ணன் இருக்காருல, உதய அண்ணன் அவர் தெரிஞ்சுட்டாப்ல அண்ணனை கூப்பிட போது பெரியப்பா. அதாவது இந்த தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, அந்த பாட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு பெரியப்பா, ஒரே வயலண்டா. அன்னை இப்போ மாறிட்டாப்ல, அன்னி கூட சேர்ந்துட்டாப்ல, வீட்டுக்கு வாரிசு வர போகுது. சோ வளைகாப்பு வைக்க போறோம், ஜாம் ஜாமுன்னு வைக்க போறோம். இருக்கட்டும் அவன் வாரிசு கொண்டு வரட்டும். ஆனா உன் வாழ்க்கை நீ தொலைச்சிட்டு நிக்கிறல்ல, ஆனா நீ தகுதியே இல்லாத ஒருத்தர நின்னுக்கிட்டு இவ்வளவு வாய் பேசுற நீ சொல்லு. பாரு உனக்கு கடைசி வரைக்கும் வாரிசும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. உதயா கூட வாழ்ந்துட்டு போகலாம், ஆனா நீ வாழக்கூடாதுடா. ஒரு புள்ள பேத்துக்கு தகுதி இல்லாதவன்டா நீ பேசுறியா? வாழக்கூடாதுடா, நான் வாழ விட மாட்டேன். புரியல பெரியப்பா, நீ வாழக்கூடாது, நான் வாழ விட மாட்டேன். புரியல பெரியப்பா. டேய் நீ வாழக்கூடாதுடா, உன்னை வாழ விட மாட்டேன்டா. இப்ப எதுக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? புரிஞ்சிருச்சு பெரியப்பா, நான் வாழ்ந்துருவேன், கவலைப்படாதீங்க. அது எப்படி நீ வாழ்ந்துருவ? இல்ல பெரியப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் விஷயத்துல உங்களை நான் யோசிக்கல. பட் 3 வாட்டி நீங்க ரொம்ப அழுத்தி சொல்றத பார்த்தா என் விஷயத்திலயும் அப்ப நீங்க தான் ப்ளே பண்ணிருக்கீங்களா? யோ உன் வாய் புடிச்சு கம்பெனியா? இப்படிதான் நீ அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தொலைக்கிற. நீ ஏன் மறைச்சு வைப்பே, கடைசி நீயே போய் சொல்றியா? நீ ஏன் ஒரு வில்லனாயா? டேய் ஒண்ணு போட்டுரும் பாத்துக்கோ. பின்ன என்ன சார் நீங்க உதயோட அண்ணன் நீங்க எதுக்கு போய் சொன்னீங்க? அப்படி நீங்க சொன்னதுனால இப்ப இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னமோ ஒன்ன சும்மா விட மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறீங்க. அதை வச்சு இப்ப கண்டுபிடிச்சிட்டான் நீங்க தான் உங்க வாழ்க்கையில ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு. அப்படியே சொல்ற நீ? அப்படி நான் சொல்றேன் என்ன?
டேய் நீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறத பார்த்தா என் வாழ்க்கை நீங்க தான் நாசமாக்குனீங்களாடா? என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சீங்களா? டேய் இங்க பாருடா, நான் இது பண்ணலன்னா உன் பொண்டாட்டி உன்ன பிரிஞ்சிருக்கா. உன் புள்ள செத்துருச்சுனா உன்னை பிரிஞ்சிருக்கா. உன் புள்ளைய கொண்டது அது உன் தப்பு. அப்படி உன் புள்ளைய நீ கொண்டதுனாலதான் பாவம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. பாவத்தை ஏத்துக்கிட்டு வந்து இப்ப நீ நின்று இருக்க அந்த இடத்துக்கிட்ட, தெரியுமா? ஆமா, என் புள்ள செத்துருச்சுல. ஆனா எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, என் புள்ள என்னை விட்டு போயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றீங்க, ஆனா என் புள்ள எங்கேயோ இருக்கான், எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்குமே இப்ப எங்க அம்மா சொன்ன மாதிரி தான் தோணுது. என்ன, ஒருவேளை என் புள்ள செத்துருக்காத பெரியப்போ? ஆமாடா, உன் புள்ள செத்து போகல, போதுமா? ஓ இன்ட்ரெஸ்டிங். டேய் என்ன அடிச்ச? என்னடா இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்லையா? இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்ல. அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், நீ சமுதாக்கிட்டு இருக்க. மிஸ்டர் மாடக ஃபாதர், மிஸ்டர் மாடக ஃபாதர், எனக்கு ஒரு டவுட். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேனா? போங்கடா, நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல எனக்கு சவகாசமே வேணாடா. என்னதான் பலத்தப்பாவா இருந்தாலும் உதயா மேல எனக்கு பாசம் இருக்கு. நானே ஒரு தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். கடைசி நீங்க குட் ஃபாதரா நடந்துக்கிட்டீங்க. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மாடக ஃபாதர். சரி, இவன் ஒரு பெரியப்ப, இவன் ஒரு மகன், கரும பிடிச்ச குடும்பம். சரி, இனியும் உங்க கூட எந்த சவகாசம் எனக்கு வேணாடா, நான் வரேன். யோ, அப்போ எங்க அண்ணனை தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்க. என்ன என் பொண்டாட்டி கூட வாழ விடாம பண்ணிருக்க. என்ன கிட்ட ஒரு புள்ள பெத்துக்க நான் தகுதி இல்லாதவன். நான் தகுதியானவனா தகுதி இல்லாதவனான்னு என் பொண்டாட்டிக்கு 3 தடவை அபாஷன் ஆகும் போதே உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் தகுதியானவனா தகுதி இல்லாதவனான்னு என் பொண்டாட்டிக்கு நான் காமிச்சா போதும். என்ன, நான் ஆம்பளையா இல்லையான்னு. உன்ன மாதிரி ஆளுக்குள்ள அது காமிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தெரியுது. எனக்கு என் புள்ள செத்து இருக்காதோன்னு. சொல்லியா, மரியாதையா சொல்லு. என் புள்ள எங்க? என் புள்ள எங்க? உன்னதான் கேக்குறேன். என் புள்ள எங்க? என் புள்ள எங்க? எனக்கு நல்லாவே தெரியும், என் புள்ள இறந்து போகல. என் புள்ள உயிரோட தான் இருக்கா. யோ சொல்லிட்டு போயா. யோ மரியாதை சொல்லிட்டு போ. எனக்கு என் புள்ள வேணும். சொல்லிட்டு போயா. எனக்கு என் புள்ள வேணும். என் புள்ள உயிரோட தான் இருக்கா. எங்க இருக்கான்னு தான் தெரியல, கண்டுபிடிக்கிறேன். என் புள்ள செத்து போகல. என் புள்ளைய நானா கொல்லல. எனக்கு என் புள்ள வேணும். யோ சொல்லிட்டு போயா. எனக்கு தெரியும் என் புள்ள. அண்ணா ஏதாவது சாப்பிடுறீங்களா? டிஃபன் சாப்பிடுறீங்களா அண்ணா? டீ குடிக்கிறீங்களா அண்ணா? நாயே, என்ன நினைத்தேன் வந்த படம் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? சிறுப்புலே வாங்குவேன். நீ மூட்டை நிலை, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கு எதுவும் வேணாம். அப்ப சரிங்கண்ணா, நான் போயிட்டு வரட்டுங்களா? டேடே ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப நீ என்கிட்ட என்ன வந்து கேட்ட? அப்படிங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு வேணான்னு சொன்னீங்க, அதான் மூட்டு போறேன். இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டியே. என்ன? நான் எதுவும் கேட்கலையே. இல்லடா, இப்ப நீ ஏதோ சொன்னியே, சொல்றா. நான் எதுவும் சொல்லலிக்கலே. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நான் டாக்டருங்க. டேய் வேணாம் சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க, உங்களை அண்ணனு கூப்பிட்டாருங்க. என்னடா எல்லாரும் முறை சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க குடும்பத்தோட? எனக்கு புரியல. பாரு, ஓ என் பக்கத்துல உட்காந்துருக்காளே, இவ என் பொண்டாட்டி. இவளுக்கு வேணா எல்லா முறையும் இருக்கு. ஆனா உங்க குடும்பத்தோட நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முறை சொல்லி கூப்பிடுறீங்க. என்னடா? ஓ பொண்டாட்டிங்களா? ஹாய் அண்ணி. நாடி அவன் உன்ன அண்ணிங்கிற, நீ ஹாய்ங்கிற. என்ன? இல்ல எனக்கு புரியல. நான் எந்த முறையில உங்களுக்கு அண்ணன் ஆகுறேன்? சொல்லு பாப்போம். அது வந்துங்க, ஒண்ணு விட்ட பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அப்புறம் கொள்ளு தாத்தா, கொள்ளு பேத்திங்க, அப்புறம் கொள்ளு பேத்தியோட தாத்தா பாட்டியோட சித்தியோட அப்பப்பாவோட அப்பப்பாவோடங்க, அப்புறம் உங்க ஒப்பனோட அப்பப்போட ஒண்ணு விட்ட தம்பிங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க குடும்பம் ரொம்ப முறையான குடும்பம். முறையா வளர்த்துட்டாங்க, அதனாலதான் முறை வச்சு கூப்பிடுறோம். அதனால நாங்க யார் பார்த்தாலும் முறையா தாங்க கூப்பிடுவோம். ஏன் எங்களால என்ன தருதலையாவா வளர்த்து வச்சிருக்காங்க? அது எப்படின்னா என் வாயால சொல்ல முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தா தெரியலீங்களா, கடைஞ்செடுத்தா தருதலன்னு, முட்டா பையன்னு. டேய் டாக்டர், உனக்கு அடுத்து பெட்டை ரெடி பண்ணிட போறோம். அண்ணன் மேல இருக்க கோத்த தம்பி மேல காட்டிட்டு போறான்டா, சோழி பிடிச்சு விட்டுற போறோம். டேய் திமிர் என்ன இருக்கதானுங்க செய்யும். ஏன்னா நான் சத்தியனோட பிரதர் இல்லைங்க, அவர் ரத்தம் ஓடுது இல்ல உடம்புல, அப்ப எல்லாம் இருக்கதாங்க செய்யும். டேய் அப்ப நீ யாரா? சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்க. இவனுக்கெல்லாம் ஒரு கலரா இருக்கானுங்க, நீ ஏன் கருப்பா இருக்க? அது சிரிப்பு வருதுங்க, சாரி. நாங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு பிறந்துட்டோம். எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து
போன்மிட்டா அப்புறம் இந்த குங்குமப்பூ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வயிற்றுல இருக்கும்போதே கொடுத்தாங்க. ஆனா இவரு எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் அவர் வயிற்றுல இருக்கும்போதே குங்குமப்பூ கொடுக்கல. சரி பிறந்ததுக்கு அப்புறமா அவர் கலரா பிறப்பாருன்னு பார்த்தா இந்த கடலை மாவு வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கூட குளிப்பாட்டல. அதனாலதான் அவர் கருப்பா இருக்காரு. நீ மூடு, நான் சொல்றேன். இங்க பாருங்க, நானும் சம்மந்தத்தோட தான் இருக்கேன் தெரியுமா? டே அவன் மூஞ்ச பார்த்தே சம்மந்தம் கண்டுபிடிக்கிறான். நீ எங்க புதுசா போய் ஒரு ட்ராக் உருவாக்குற? நீ மூடு, நான் உருவாக்குவேன். உங்க அப்பாவை கையால வச்சிருக்காருல அவரோட புள்ளலாம். டேய் எங்க அப்பாவை யார் கையால வச்சிருக்கிறது? எங்க அப்பாவை. உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவை யாரு கையால வச்சிருக்காங்களோ அவர் தான் எங்க அப்பா. டேய் உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். அதான் சொல்றேனுங்க, உங்க அப்பாவை யாரு எங்க கையால வச்சிருக்காரோ அவர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா யாரு உங்ககிட்ட கையால இருக்காரோ அவர் தான் உங்க அப்பா. அது ஆகப்பட்டதுங்க மொத்தத்துல அப்பனோட அப்பனோட அப்பப்பா அப்பப்பா அப்பப்போடுங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வருதுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒண்ணு குழப்பிக்காதீங்க. டேய் மண்ட சூடாகுதுடா, என்னத்தடா பேசுறீங்க? கேவலமான குடும்பம் இது. டீசெண்டா வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறானுங்க. என்னத்த சொல்லன்னு தான் தெரியல. இப்ப புரியுதுங்களா? என்னடா புரியுது? அவன் யாருன்னு கேட்டா வித்தியாசமா விசித்திரமா இருக்கான். நீ யாருன்னு கேட்டா அதுக்கு மேல. பாருங்க, நான் யாருன்னு ஊர் உலகத்துக்கு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. சரிங்களா? நான் டாக்டருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் ஆகாது உங்களுக்கு ஊசி ஏத்தி விட உங்க மேல அனுப்புறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க கேக்குற? ஓ நீ டாக்டரா? சரி, டாக்டர் ஆகிறதுக்கு பேசிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்பெல்லாம் கேள்வியே கூட. சரிங்களா? இந்த மாதிரிலாம் எனக்கு முடுக்க கேள்வி கேட்டு அதுக்குள்ள பதில் சொல்ல நான் கிடையாதுங்க. சரிங்களா? மொத்தத்துல டாக்டருங்க. ஏங்க டாக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணுமா? சரி இவனை படுக்க போடுங்க, ஆபரேஷன் பண்றேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கட்டுறேன். அப்படி நம்புவீங்களா டாக்டர்? அட நாயே, டே என்னங்க நான் சொல்லுங்க. ஏண்டா நாயே, நீ டாக்டர் நிரூபிக்கிறதுக்கு என்ன படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண போற? நல்லா இருக்குடா. என்னங்க பண்றது? என்னையெல்லாம் நம்பி எவ்வளவு வருவானா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நம்பி வருது நீ ஒரு ஆளுதான். உன்னைதான் வச்சு செய்யலான்னு இருக்க. மூஞ்ச பாரு, என்னடா குசு குசுன்னு பேசுறீங்க? அது வந்துங்க, உங்களை பார்க்கும்போது இந்த பக்கத்துல நிக்கிறாரு இல்லைங்க, அவருக்கு நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு பாட்டு வருதுங்களா? அதான் பாடி காட்டுட்டுமான்னு கேக்குறாருங்க. எதுக்கு என்னை பார்த்து அப்படி பாட்டு வரணும்? எதுக்கு அப்படி தோணணும்? பின்ன என்னங்க, அண்ணன் என்ன தம்பி என்னன்னாங்க பாட்டு பாட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படித்தாங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காந்தி பறிச்ச மண்ணுங்க. கொஞ்சம் அப்படி இருக்குங்க. என்னமோ இங்க பாருங்கண்ணா, குடும்பத்தை பத்தி பேசாதீங்க, நீங்க பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. டேய் ஃபர்ஸ்ட் அண்ணன் கூப்பிடுறது நிப்பாட்டுங்கடா. அண்ணா இங்க பாருங்கண்ணா, எங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு நல்ல அண்ணன் வேணும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடவுள் சத்தியன் அண்ணனை கொடுத்துட்டாரு. அவர் நல்ல அண்ணனே கிடையாது தெரியுமா? இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போய் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நல்ல அண்ணனை கொடுங்கன்னு நாங்க கேட்கும்போது கடவுள் என்ன தெரியுமா சொன்னாரு? இதுக்கு மேல என்னால சேஞ்ச் பண்ணி தர முடியாதுப்பா, இவர் தான் உங்க அண்ணன், அண்ணனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழுங்கப்பான்னு இப்படி போட இட்டு போன வரை எங்க கிட்ட கொடுத்துட்டாருங்க. திரும்பவும் கார்த்தி என்ன பிறந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போய் கேட்ட எனக்கு ஒரு நல்ல அண்ணனை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடவுள் கருப்பு கலர்ல அண்ணன் கொடுத்துட்டாரு. அது மூக்கு இல்லாம கொடுத்துட்டாரு. என்ன பண்றதுனே தெரியல மூக்கு இல்லாம இருக்கிறதுனால. சரி எல்லாத்தையும் நம்ம பார்த்து சமாளிச்சு ஆகணும், அதனால பேசாம இருக்குங்க. இனிமே உங்க 2 பேர் தான் உனக்கு அண்ணன் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா இவனுங்க 2 பேருமே மொள்ள மாதிரி முடிச்சு வைக்க கேப் மாதிரி பசங்க தெரியுமா? டேய் அதனாலதான் இப்ப போய் நான் காடு கிட்ட மறுபடியும் புதுசா கேட்டேன், புதுசா எனக்கு ஒரு அண்ணனை கொடுக்க முடியுமா? ஆனா அவரு என்ன தெரியுமா பண்ணாரு? நான் இத்தனை தடவை கேட்டதுக்கு எனக்கே ட்விஸ்ட் வச்சுட்டாரு. கிரிமினலா ஒரு அண்ணனை கொடுத்துட்டாரு தெரியுமா? நான் ஆக மொத்தத்துல அந்த கடவுள் எனக்கு ஒரு நல்ல அண்ணனை தரவே இல்லை தெரியுமா? என் பிளாஷ்பேக் எவ்வளவு பெருசு தெரியுமா? என் பிளாஷ்பேக் நினைச்சு ஃபீல் பண்ணுங்க. ஆமா அழுங்க உட்காந்து. டேய் இப்ப நீ சொன்ன பாத்தியா 3 பேர், நாங்க 3 பேர். நாங்க 3 பேரும் ஒரிஜினலா இருந்தா கூட பக்கா கேடியா வந்து நிக்கிறது நீ தாண்டா. ஐயோ அண்ணன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க போசுக்குன்னு? உங்க வாயில இப்படி சொல்லலாங்களா? வாயிலே போடுங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நான் ரொம்ப நல்லவன் தெரியுங்களா? நான் டாக்டருங்க. டே வாய் மூடு. என்ன நீ தாண்டா கிரிமினல்? உனக்கு எவன் அண்ணனா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல நீ சொல்ற? நீ தான் எவனுக்குமே தம்பியா இருக்கிறது தகுதி இல்ல. செம்மையா பேசுறீங்க தெரியுமா? பேசுற 10 நிமிஷத்துல இவனை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்க. உலக பிராடு ஊர் பிராடு எல்லாம் இவன் தானுங்க தெரியுங்களா? நீங்க மூடுறீங்களா? நாங்க மூடிட்டோம். டேய் எந்திரிடா. இல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால நான் உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ். நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுல வேற முறையா வளர்த்தாங்க முறை இல்லாம வளர்த்தாங்கன்னு. அதெல்லாம் அப்படிதானுங்க. சரி உங்களுக்கு ஏதாவது வேணுங்களோ சொல்லுங்க, நான் வேணா ஆர்டர் போட்டுறேங்க ஜொமேட்டோல. அண்ணி உங்களுக்கு? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. எது? சிக்கன் பிரியாணி. எனக்கு வயிறு இருக்குல்ல, நானும் சாப்பிடணும்ல, எனக்கும் பசிக்கும்ல. ஏன் அதுக்கு நார்மல் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டீங்க, சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவீங்களோ? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் சாப்பிடுவேன். நீ கேள்வி கேட்காத என்ன? நீ மூட்டுக்கார. எங்க செருப்படி வாங்கின மாதிரி இருந்துச்சு உண்மைங்களா?
போங்க நாங்கிட்டு ஆளை பாரு. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தலை வலிக்குது. நான் வெளியே போறேன். தள்ளடி. எங்க போற? வெளியே போகணும். ஏன் வெளியே போறது கூட உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஆமா. உன்னை என் பொறுப்புல தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். மூச்சி தள்ளுங்கிட்டு. ஹலோ சொல்லு குட்டி. ஏமா போன் எடுக்கல? எவ்வளவு டைம் உனக்கு கால் பண்றது? முன்னால ஒரு ரிங்ல எடுப்ப. என்ன உனக்கு பிரச்சனை? அடியே போன் ஹால்ல கிடந்துச்சு. நான் உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது எப்படி போன் அட்டெண்ட் பண்ண முடியும்? நீ அந்த டைம் கால் பண்ணிருக்கேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வந்ததா பார்த்தேன். சரி சொல்லு என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ தான் அங்கே இருக்கிய. பாரு ரொம்ப தான் சலிச்சுக்கிற. இருடி இரு. என்னைக்கு வீட்டுக்கு வரணும் உனக்கு அன்னைக்கு இருக்கு. சரிடி. சரி அம்மாக்கு ஒர்க் இருக்கு. அப்புறமா பேசுறேன். வை. எப்பயோ தான் பேசுறேன். ஆளை பாரு அப்படியே ஓடுறேன். சரிம்மா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நாங்க வரட்டா? ஓ என்ன பார்க்கணும் போல இருக்கா? அதனால வர்றீங்களா? ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டி. என்ன அடிச்சிருவேன். மரியாதை வீட்டில் இரு. நான் நாளைக்கு காலையில் வருவேன். அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. முடிச்சு வச்சுட்டு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துட்டு வரேன். நாளைக்கு இருக்கு உனக்கு. வை போன. நான் சீரியஸா தான் அப்படி சொல்றேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதனால தான் சொன்னேன். ரொம்ப பண்ணாதே. எனக்கு உனக்கு என் மேல பாசமே கிடையாது. நான் தான் மேல பாசம் வச்சிருக்கேன். நீ வேஷம் பூரா வேஷம். வேஷம்ல விஷம். வைடி குண்டமா. ஆமா நாங்க வேஷம் போட்டுட்டு இருக்கோம். வைடி போன. ஆளை பாரு. வை போன. குரங்கு இருடி இரு. நேர்ல வந்து வச்சுக்கிறேன். வை போன. என்ன அபி டாக்டர் ஏதோ போன் பேசிட்டு இருக்கீங்க போல? நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். யார்ட்டையோ பேசுறேன். உங்களுக்கு என்ன? நீ உங்க வேலையை பாருங்க. ஓகே. அம்மா எங்க காலையில இருந்து சகானாவை காணோம்? நானும் பார்க்கவே இல்லை. எங்க போனா? அது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட தானே கேட்க முடியும் உங்க பொண்ணை பத்தி. அதனாலதான் கேக்குறேன். எங்க சகானா?